கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுகவினுடைய ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 15/4/2025 செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்ற நாளில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மக்கள் நலன் கருதி செயல்படுத்தப்பட்டு வந்த பல்வேறு புத்தான திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போக செய்துள்ளது. இந்த செயல் மிகுந்த வேதனைக்கு வேண்டிய விஷயமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்றும் அதன் விவரங்கள் வருமாறு என்று பட்டியலிட்டுள்ளார். கழக ஆட்சியின் போது ஓசூர் மாநகராட்சி வாழ் மக்களுக்கு தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்கும் பொருட்டு 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு நவீன முறையில் குழாய்கள் பதித்து சீரான குடிநீர் வழங்கப்பட்டது என்றும், ஆனால் தற்போது விடியா திமுக ஆட்சியில் முறையாக பராமரிக்காத காரணத்தினால் சரிவர குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே உள்ள கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாத காரணத்தாலும் தேவையான இடங்களில் புதிய கால்வாய்கள் அமைக்கப்படாததாலும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்களுக்கு பல்வேறு நோய்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இங்கு சாலைகள் சரிவர பராமரிக்காத காரணத்தினால் குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதாகவும் இதன் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் சரிவர அகற்றப்படாத காரணத்தினால் மாநகராட்சி முழுவதும் குப்பைகளுடைய கூடாரமாக காட்சி அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பசுமை பூங்கா சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. மாநகராட்சி பகுதிகளில் ஆங்காங்கே உள்ள புது கழிப்பிடங்கள் சரிவர பராமரிக்காத காரணத்தினால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சொத்து வரி 2 மடங்கு உயர்த்தப்பட்ட நிலையிலும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், மாநகராட்சியில் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து பணிகளும் தனிநபர்கள் ஆதாயம் அடையும் வகையில் தரமற்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கழக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் காலதாமதம் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒசூர் மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலங்களை கையகப்படுத்தப்பட்டு தற்போது வரை காலதாமதம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய பொழுதுபோக்கிற்காக ராமநாயகன் ஏரி, அதே போன்று கர்னூர் ஏரி, அதே போன்று பல்வேறு இடங்களில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தப்பட்ட நிலையில் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராத காலம் தாழ்த்தப்பட்டு வருவதையும் அவர் தெரிவித்து காட்டியிருக்கிறார். இதுபோன்ற மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவினுடைய ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஒசூர் மாநகராட்சியில் இணைவரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக திமுகவுடைய ஸ்டாலின் மாடல் அரசு மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் 15/4/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி வரை ஒசூர் ராயக்கோட்டை ரோடு ஈவி அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிர் செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகள், துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், ஒசூர் மாநகராட்சி மாமன்ற முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் ஒசூர் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழில்களும் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.